டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் வலவரா படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படம் ஒரு கன்னட படம், சூப்பர் ஹிட் ஆகி வெற்றி பெற்றதால் தமிழ் தெலுங்குன்னு G5 OTT தளத்தில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தின் மைய கதையை ஒரு கிராமத்தில் ஒரு எளிய விவசாய குடும்பத்தை சுற்றி நகர்கிறது. காணாமல் போன ஒரு பசுமாடு, அதுவும் செனமாடு, சில மாதத்தில் கன்றுக்குட்டியை ஈன்றெடுக்கக்கூடிய பசுமாடு, அதை தேடி கண்டுபிடிப்பது தான் ஒன்லைனு. சிம்பிளான ஒரு ரூரல் ட்ராமா மூவி தான். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட லீடு கேரக்டர் ஒரு சின்ன பையன் பண்ணியிருக்கான். அவன் பேர் குண்டேசி. அந்த குண்டேசி தன்னோட அப்பா அம்மான்னு தன் தம்பியோட ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒரு எளிய விவசாய குடும்பம் குண்டேசியோட குடும்பம். குண்டேசியோட அப்பாவுக்கு குண்டேசியை பார்த்தாலே எரிச்சல் ஆகுறாரு. அவன் மீது ஏன் இவ்வளோ கோவம்னு தெரில. இந்த பையன் குண்டேசிக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது. அவன் எது பண்ணினாலும் குண்டேசியை போட்டு பொழக்கிறாரு, அடி வெளுத்தெடுக்கிறாரு. அதே நேரத்தில் அவன் குண்டேசியோட தம்பியை ரொம்பவே பிடிச்சிருக்கு அவங்க அப்பாவுக்கு. தம்பி மீது பாசமலையை பொழிகிறாரு. இவர் இப்படின்னா குண்டேசியோட அம்மா அவன் மீது அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. அம்மா தான் அவனுக்கு ஆறுதல். அந்த வீட்டோட ஒரு அங்கமாக ஒரு பசுமாடு இருக்குது. அந்த வீட்டோட பொருளாதாரமே அந்த பசுமாடு தான். மேய்ச்சலுக்காக அந்த பசுமாட்டை ஓட்டிட்டு போன குண்டேசி அந்த செனமாட்டை தொலைச்சிடுறான். இவன் மீது இவன் எது பண்ணாலும் சும்மாவே அவங்க அப்பா சாமி ஆடுவார். இப்போ பசுமாடை, அதுவும் செனமாடை காண அடிச்சுட்டான், விடுவாரா? இதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க அப்பா வர்றதுக்குள்ளே அந்த மாட்டை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஒரு நீட்டான ரூரல் பேக்ட்ராப்பில் சிம்பிளான கதையை எடுத்துக்கிட்டு ஆனஸ்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் சுதன் கவுடா. ஒரு ஃபீல் குட் மூவி தான். அந்த அப்பா பையன் 2 பேருக்குமான பிரச்சனைங்கிறத ரொம்ப யதார்த்தமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நமக்கே அவங்க அப்பா மேலே ஒரு எரிச்சல் வரும், அந்த அளவுக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. முக்கியமான விஷயம், அந்த வீட்டோட வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பசுமாடு, அதையும் காண அடித்ததும் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பரபரப்பு வரும். அதுக்கப்புறம் அந்த மாட்டை மீட்கிறதுக்காக குண்டேசி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சுவாரஸ்யமாக தான் இருக்குது. அந்த மாட்டை மீட்கிறதுக்கு அவனோட நண்பன் ஒருத்தன் உதவி செய்கிறான். எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு சில குறைகள் இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட் மூவி தான் வலவரா. வலவரா அப்படின்னா பாகுபாடு என்று பொருள் கன்னடத்தில். பாகுபாடு, அதுதான் இந்த டைட்டிலுக்கான அர்த்தம். குண்டேசியின் பசுமாடு காணாமல் போகும்போது அவனுக்கு சிக்கல் எழுகிறது. பசுமாடு இல்லாமல் தன் வீட்டுக்கு போவதையோ தன் தந்தையை எதிர்கொள்வதையோ அவனால் நினைச்சு கூட பார்க்க முடியல. அவனோட அந்த பயம் பதட்டத்தை இயக்குனர் நமக்குள்ள கடத்தியிருக்காரு. தன் தந்தை தம்பி மீது நிபந்தனையற்ற அன்பு பொழிவதை காணும்போது அந்த சிறுவனின் ஏமாற்றம் பன்மடங்கு அதிகரிக்கிறது. அப்பா இப்படி தான் கோவப்படுவார், சிடுமூஞ்சினா ஓகே. தன் தம்பியை பிடிச்சிருக்கு, தன்னை மட்டும் வெறுக்கிறாருங்கிறத அவனால் ஏற்றுக்க முடியல. அதனால் சின்ன ஏமாற்றம் கூட அவனுக்கு பல மடங்காக தெரியுது. குண்டேசிக்கு உலகமே அவனது அம்மா தான் மிகப்பெரிய ஆறுதல். இந்த பிணைப்பு கன்னட திரைப்படங்களின் பரவலாக காணப்படும் தாய் பாசம்தான். இந்த படத்தின் பலமே நகைச்சுவை, கலகலப்பான சூழ்நிலைகள், வேடிக்கையான வசனங்கள் தான். குண்டேசிக்கும் அவனது நண்பன் எதுவுக்கும் இடையே மெதுவாக மலரும் நட்பு அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கதை ஓட்டத்திலிருந்து நாம் ஒருபோதும் விலகி செல்லாமல் திரைக்கதை நம்மை ஈர்க்கிறது. லொக்கேஷன்லாம் அருமையான லொக்கேஷன். பால்ராஜ் கவுடாவின் ஒளிப்பதிவு பிரமாதம். மணிகாந்த் காத்ரியின் மனதை உருக்கும் பின்னணி இசை படத்தை மேலும் மெருகேற்றுகிறது. சில குறைகள் இருந்தாலும் ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் கொடுத்துருக்காரு இயக்குனர் சுதன் கவுடா. 2 மணி நேர படம் தான். காக்கா முட்டை மாதிரி ஒரு படம் தான். காணாமல் போன பசுவை தேடும் ஒரு சிறுவனின் பயணம், அவனது குடும்பத்தின் போராட்டங்களுடன் பின்னி பிணைந்துள்ளது கதை. நடிகர்கள் வேதிக், கௌசல், சயன், அபய், மாலாதேஷ், ஹர்ஷிதா கவுடா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபீல் குட் மூவி தான். G5 OTT தளத்தில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றிகள் பல.